ஆம். ஏங்க, இங்க நளினின்னு ஒருத்தவங்க தங்கியிருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்களா? இங்க தான் தங்கியிருக்காங்க. ஆனா, இப்ப அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. எதுக்கும் அவ ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க. சுதா, அக்கா சொல்லுங்கக்கா. உன் ஃப்ரெண்ட யாரோ தேடி வந்திருக்காங்க. இவ தான் நளினி ஃப்ரெண்டு. கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. நளினி இருக்காங்களாமா? இல்லக்கா, அவ நேத்துல இருந்து ரூமுக்கு வரவே இல்ல. எங்க போயிருக்காங்க? என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா? இல்லக்கா, நேத்து வரலையே. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறதுக்கு ஃபோன் பண்ண. அவ ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஒருவேளை எமர்ஜென்சின்னு ஊருக்கு ஏதாவது போயிருப்பாங்களா? இல்லக்கா, அந்த மாதிரிலாம் போற ஆள் கிடையாது. அப்படியே போறதா இருந்தாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருப்பா. அவ வேற எங்க தான் போயிருப்பா? இல்லக்கா, நாங்களே இன்னைக்கு நைட் வரைக்கும் பார்த்துட்டு ஃபோனும் பண்ணல, ஆளும் வரலன்னா அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க வீட்டு நம்பர் இருக்கா? ஹா, ஒரு தடவை சொல்லிருக்காக்கா. ரூம்ல எழுதி வச்சிருக்க ஞாபகம் இருக்கு. ஏய், ஆ? நளினி எதுவும் உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லையே. இவங்க நளினியை தேடி தான் வந்திருக்காங்க. சொல்லுங்கக்கா. அம்மா, நான் நளினிய தேடி தான் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பார்த்தேன், அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அது தெரியலக்கா. ஆனா கொஞ்ச நாளா அவளோட ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் இருந்ததுக்கா. என்னம்மா சொல்ற? அவ நார்மலா அவ உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாக்கா. யாரு கூடயும் ரொம்ப பேச மாட்டா. ஆனா இப்பெல்லாம் யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. அந்த பையன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமாமா? சித்தார்த்னு சொல்வா. அநேகமா 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. ஒருவேளை நம்ம சித்தார்த்தா இருக்குமோ? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நேத்து அவ வரும்போதே சித்தார்த்துக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னப்போ அவ முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட எதுவும் பேசாம டென்ஷன் ஆகி வேற கிளம்பி போனா. அவ ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இல்ல, என்னவோ தப்பா இருக்கு. நலுங்கு வச்சிடலாமா? வச்சிடதான். அண்ணே வாங்க சித்தார்த்துக்கு மாலை போடுங்க. சித்தார்த்தன்னு சொன்னது ஒருவேளை இவனா இருக்குமோ? இவனுக்கு கல்யாணம்னு சொன்னதும் தான் அவ கோவமா கிளம்பி போனா. எதுக்கும் இவனோட போன் எடுத்து செக் பண்ணா இவன் நளினியோட காண்டாக்ட்ல இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. ம். அ, ஐயோ! என்ன இது பாஸ்வேர்ட் கேக்குது? என்னத்த போட்டு வச்சிருப்பான்? அம்மா அம்மான்னு தெரிவானே. ஒருவேளை அவன் அம்மாவோட பிறந்த நாள பாஸ்வேர்டா போட்டிருப்பானோ? அவங்களோட பிறந்த நாள் எப்போ? ஹ, என்னாச்சு? நம்பர் 30ன்னு போட்டு வச்சு 2 மிஸ்டு கால். இதுல என்ன இவ்ளோ மிஸ்டு கால் இருக்கு? நளினி நம்பரு. அட பாவி! நளினியோட நம்பர் 30 நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உருக்கி.
ஐ மிஸ் யூ so மச். ஐ லவ் யூ. அப்போ இந்த பொறுக்கி தான் நளினியை ஏமாத்தி ஏதோ பண்ணிருக்கான். அதான் இவனுக்கு கல்யாணம்னு சொன்னதும் அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. இருடா, உனக்கு இருக்கு ராஸ்கல். டேய் டேய் அம்மா நான் போலாம்ல? இருடா. போலாம்லன்னு கேட்டுட்டு இருக்க. வெளிய எங்கேயாச்சும் வேலை இருக்கா? இல்லம்மா, ரூமுக்கு தான். சரி போ. கல்யாணம் முடியற வரைக்கும் ரூமுக்குள்ள தான் இருக்கணும். ஏதாவதுன்னா நான் கூப்பிடுறேன். சரியா? போ, ரெஸ்ட் எடு. சரிம்மா. ரஞ்சிதம், மண்டபத்துல வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பாரு. சரிம்மா. ஏங்க, வந்திருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன? நளினி எங்கடா இருக்கா? அது அது எந்த நாள் நீ கேக்குற? நம்ம வீட்டுக்கு பரமனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்திருந்தால நர்ஸ் நளினி. அவ எங்கடா? நீ என்ன லூசா? நளினியை பத்தி என்கிட்ட கேக்குற? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நடிக்காத. உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா. நீ அவள லவ் பண்றேன்னு சொல்லி அவள தனியா சந்திக்கணும்னு சொன்னது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் கேக்குற. அவள என்னடா பண்ண? இங்க பாரு, அவளை பத்திலாம் எனக்கு தெரியாது. அவதான் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. இங்க பாரு, மரியாதையா கேக்குறேன். அவள எங்க வச்சிருக்க, என்ன பண்ண? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. சித்தார்த், இனிமேலும் எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. நான் உன் போன்ல கால் லிஸ்ட், மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவள நீ எவ்ளோ தடவை கூப்பிட்டிருக்க, அவ கூட எவ்ளோ நேரம் பேசியிருக்க, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏதோ பணக்கார பையன் வளைச்சு போடலாம்னு நினைச்சா? நான் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் அவகிட்ட தப்பா பேசலையே. அப்படியா? ஆமா, நான் அவகிட்ட இந்த எண்ணம்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். மத்தபடி அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. தேவையில்லாம வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. ஓ, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவனுங்க வேற என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. கடவுளே, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடு. ஏமா, ஒரு நிமிஷம் வரீங்களா? நான் நளினியோட ஃப்ரெண்டு சுதாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்கக்கா, வர சொல்றேன். அக்கா, நளினிய பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல சுதா, நான் நளினிய கண்டுபிடிக்கிறதுக்காக உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கக்கா. அக்கா, கண்டிப்பா நளினிக்காக நான் இதை பண்றேன். சரி, நான் சொல்றப்ப ஃபோன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு ஏன் மேலயும் சந்தேகம் வராது. அதுவும் இல்லாம அவன் அந்த ஃபோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். சரிங்கக்கா, நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க.
உடனே நான் அந்த நம்பருக்கு கூப்பிடுறேன். ஆ. நீங்க நம்பர் சொல்லுங்க. எங்க பாருமா, நீ பேசுறதுல அவனுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. பயப்படாம தைரியமா பேசணும், புரியுதா? புரிஞ்சுதுக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். சரி, நம்பர் கொடு. சரி, நான் வரேன். ஓகேக்கா. சரிம்மா. என்ன ரஞ்சிதம், அம்மா. பரம மண்டபத்துக்கு போயிட்டானா? போயிட்டாம்மா. நாளைக்கு காலையில கல்யாணம். எல்லா வேலையும் பக்காவா நடந்துட்டு இருக்கா? அம்மா, எல்லா வேலையும் சொன்ன மாதிரி பக்காவா நடந்துட்டு இருக்கு. பொருள் லிஸ்ட்ல கொடுத்துருந்தோம்மா, அதெல்லாம் வந்துருச்சுமா. இது புது நம்பரா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. நான் உங்க வீட்ல வேலை பாக்குறாளே நளினி நர்ஸ், அவளோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஆமா, ஏன் நளினி 2 நாளா வேலைக்கு வரல? பரமனுக்கு வேற கட்டு மாத்தாமையே இருக்கு. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? அதுக்காக தான் மேடம் நான் இப்ப ஃபோன் பண்ணேன். நளினிக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்னது, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட சொல்லிருக்காங்க மேடம். உங்களுக்கு ஃபோன் பண்ணா பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னா மேடம். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு 10,000 கொடுத்தா சம்பளத்துல கழிச்சுக்க சொன்னா மேடம். ஹேமா, அவ வேலைக்கு சேர்ந்தே 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அட்வான்ஸ் வேணும்னு கேட்டா எப்படிமா? மேடம், அவளுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்ல மேடம். ஹாஸ்பிட்டல்லையும் கேட்க முடியாது. அதான் மேடம். சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டல் மேடம். ஹாஸ்பிட்டலா? சரி, நான் பணத்தை கொடுத்து விடுறேன். ஆனாலும் அட்வான்ஸ் கேட்கறது இதுவே கடைசியா இருக்கட்டும். ரஞ்சிதம், நம்ம வீட்டுக்கு வருவாள்ல ஒரு நர்ஸு நளினி, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி சரஸ்வதி ஹாஸ்பிட்டல்ல அவளை அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. போ. சித்தார்த் கால் பண்றான். சொல்றான் மச்சான், என்ன விஷயம்? டேய், எங்கடா இருக்க? ஒரு வேலை விஷயமா வெளியே வந்தேன். அந்த நளினி உன் வீட்டுல தானே இருக்கா? ஆமாண்டா, அங்கதான் இருக்கா. கிளம்பும்போது கூட பார்த்துட்டு தானே வந்தேன். டேய், அவ தப்பிச்சு போயிருக்கா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவளோட ஃப்ரெண்டு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் கேட்டுட்டு இருக்கா. டேய், சான்ஸே இல்லடா. இப்பதானே நான் அவளை பார்த்துட்டு வரேன். டேய், இல்லடா, நீ வெளியே கிளம்பணும்னு தப்பிச்சு போயிருக்கா. உன்னை நம்பி தானே விட்டுட்டு வந்த. இப்படி சொதப்பிட்டியடா. வெய். சித்தார்த், அம்மா. ம்? இந்தாங்க. போய் கொடுத்துட்டு வந்துரு. ஹே ரஞ்சிதம், ஒரு நிமிஷம் இரு. மா, நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வரேம்மா. ரஞ்சிதத்துக்கு இங்க கல்யாண வேலை இருக்கும்ல, அவ அதை பார்க்கட்டும். நான் போய் கொடுத்துட்டு வரேன். டேய், நீ கல்யாண மாப்பிள்ளடா, வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். ரஞ்சிதம், அம்மா. அவன்கிட்ட பணத்தை கொடு. போய் உள்ள வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்கம்மா.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். இங்க நளினின்னு ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. சார், நளினின்ற பேர்ல யாரும் இல்ல. இல்லங்க, கால்ல அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. சார், அந்த பேர்ல யாருமே இல்ல சார். நான் ஓபில கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க சொன்னாங்க. ஒருவேளை டியூட்டி நர்ஸ் கிட்ட கேட்டா தெரியுமா? சார், நர்ஸ், சொல்லுங்க சார். நளினின்னு யாராவது ஒருத்தவங்க கால்ல அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காங்களா? இல்லையே. நான் இப்பதான் டாக்டர் ரவுண்ட்ஸ்க்காக பேஷண்ட் லிஸ்ட்லாம் எடுத்தேன். அந்த பேர்ல யாரும் இல்லையே. அந்த பேர்ல யாரும் இல்லையா? என்ன இது? ஒருவேளை என்ன சிக்க வைக்கிறதுக்கு யாராவது கேம் ஆடுறாங்களா? எதுக்கும் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்தா டவுட் கிளியர் ஆயிடும். வீட்டுக்கு போயே பார்த்துடலாம். இப்ப நீ அந்த நளினிய எங்க அடைச்சு வச்சிருக்கியோ, அவ இருக்காளா இல்லையான்னு தானே பாக்க போற. இருடா, நான் உன் பின்னாடியே வரேன். ம். ஓ, இங்கதான் நளினிய அடைச்சு வச்சிருக்கியா? இருடா, உன்னை பாத்துக்கிறேன். டேய் தொறடா. டேய் ஏன்டா? அவ இருக்காளடா. டேய் நான் தான் சொன்னல உள்ளதாண்டா இருக்கா. எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஒரே குழப்பமா இருக்கு. தள்ளு. டேய் என் பேச்சு நம்ப மாட்டியா? நீ ஃபோன் பண்ண உடனே வந்து பார்த்தேன்டா. அப்ப கூட நான் சொன்னதை நம்பாம வந்து பார்க்கற. என்னடா நீ? இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இவ தப்பிச்சிட்டாங்கறத என்ன நம்ப வைக்க ட்ரை பண்றாங்கடா. என்னடா சொல்ற? இவ இங்க இருக்கிறதுக்காக எதுக்குடா எவ்வளவு ஒருத்தி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், செலவுக்கு பணம் வேணும்னு கேட்கணும். அப்படியா? ஆமாடா. இல்லனா ஒருவேளை அவங்க வேற யாராவது பேரை சொல்லி நான் தான் உளறிட்டேனா? இருக்குண்டா. அவங்க உங்க வீட்டுக்கு வர நர்ஸ்னு தெளிவா சொன்னாங்கடா. சரி விடு, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. அவ தான் இங்க இருக்கால்ல, நீ கவலைப்படாம போ. இல்லடா, யாரோ ஏதோ பண்றாங்க. இந்த 2 நாளும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? டேய் நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ எங்கேயும் வெளியே போகாத. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தியாச்சு இவ தப்பிச்சு போவாம பாத்துக்கோ. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாம போ. டேய் நீ கல்யாணமா போறடா. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியிலலாம் சுத்திட்டு இருக்காத. போ போ. சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கோ. பாத்துக்கிறேன்.